விஸ்வநாதன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, அஜய் என்னோட 3வது பையன். பிஏபிஎல் முடிச்சுட்டு மிஸ்டர் சக்கரவர்த்தி சார் கிட்ட ஜூனியர் லாயரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்வதி சொல்றாங்க, பிசினஸ்ல அஜய்க்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். விஸ்வநாதன் சொல்றாரு, என் பேரை யூஸ் பண்ணாம அவனுக்குன்னு தனி ஐடென்டிட்டிய உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறான் அஜய். இந்த பார்ட்டியில எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. விஸ்வநாதன் அஜய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றாங்க. பார்வதி கூட்டிட்டு போறாங்க. அஜய், உன் ரூம்ல ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வா. எதுக்கு நீ? நான் சொல்றேன் அஜய். மார்கதர்சியும் அவங்க ஃபேமிலியும் வர்றாங்க. விஸ்வநாதனும் மார்கதர்சியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. விஸ்வநாதன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, இவர் பேர் தான் மார்கதர்சி, என்னோட ஃப்ரெண்ட். அர்ஜுன் பிறக்கிறதுக்கு முன்னாடி மார்கதர்சி தான் எனக்கு எல்லாமே. பிசினஸ்ல எங்களுக்கு போட்டி இருந்துச்சே தவிர பகையா மாறவே இல்ல. மார்கதர்சி பக்கா ஜென்டில்மேன். பார்வதியும் பல்லவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணன் வர்றாரு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன், நீ ரசத்துலதான் உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. கண்ணனுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இதுதான் அஜய்க்கு பார்த்த பொண்ணு பல்லவி. சின்ன அண்ணியா, கை கொடுங்கன்னு கை கொடுக்கறாரு. அண்ணையும் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்களோ. பார்வதி அண்ணிக்கிட்ட நல்லா சமையல் கத்துக்கோங்க, கலக்கலா இருக்கும். பல்லவி கேக்குறாங்க, யாரு இது? கடைசி பையன் கண்ணன்னு பார்வதி சொல்றாங்க. ரொம்ப நல்லவன், கொஞ்சம் இன்னசென்ட், மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாது. ஃபேமிலியில எல்லாருக்குமே கண்ணனை ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணவேணி கண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி விடுறாங்க. மார்கதர்சி அங்கிள் தான். சின்ன அண்ணியோட அப்பாவா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்பாவை பிசினஸ்ல தோக்கடிக்க போறேன்னு விட்டுட்டு போனீங்களாமே, இதுக்கு வச்சு டென்ஷன் ஆற? அவன் கரெக்டா சொல்றான். ஏன் சொல்றேன்டா, பொண்ண உங்க வீட்டுக்கு கொடுத்து உங்களை ஜெயிக்க தான் போறேன். நீ ஜாலியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறா கண்ணா. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அங்கிள். அப்பனா நீ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவியடா கண்ணா, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கல்யாணம் முடியட்டும், இன்னும் நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன். வயசுல உன்னை பாத்திருக்கேன்டா, அப்பயும் துருத்துருன்னு தான் இருப்ப, இப்பயும் துருத்துருன்னு தான் இருக்க. ரூம்ல அஜய் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ரூமுக்கு வர்றாங்க. நீ கிளம்பலையான்னு கேக்குறாங்க. நான் கிளம்பதான் போறேன். அஞ்சலி கூட பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்த, ஏதாவது சண்டையா? ஒண்ணும் இல்ல அண்ணா, ஏதோ நடந்திருக்கு, சொல்லுண்ணா. நடந்ததெல்லாம் அஜய் சொல்றாரு. அஞ்சலிய பத்தி யோசி, அவ பாவம்னா. பார்வதி அஜய்னு கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள வர்றாங்க. அஜய் சொல்றாரு, என்னால பார்ட்டியில எல்லாம் கலந்துக்க முடியாது நீ. பார்ட்டியில நீ தான் முக்கியமான ஆளு. இவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? அஜய்க்கு அஞ்சலி கால் பண்றாங்க. பார்வதி கேக்குறாங்க, இது யாருன்னு. ஃப்ரெண்ட் அண்ணின்னு சொல்றாங்க அஜய். பிரியா கிட்ட அஜய் சொல்றாரு, சக்கரவர்த்தி சார் அவர் முடிவை மாத்திக்கவே மாட்டாரு. அதுக்காண்டி அஞ்சலிய விட போறியா? ப்ளீஸ் அன்னிக்கிட்டையாவது சொல்லுனா, அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்ட்டிக்கு வர்றாரு. விஸ்வநாதன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, நாளா என் பிசினஸுக்கு காம்படேட்டரா இருந்த மார்கதர்சி என் சம்பந்தியாக போறாரு. மார்கதர்சி பொண்ணு பல்லவிக்கும் என் பையன் அஜய்க்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சொல்றாரு விச்சு கிட்ட, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லப்பா. இன்று ஈரானின் தலைநகரம் டெஹ்ரான். நாளை சந்திக்கலாம்.